வணக்கம் நேயர்களே. கொல்கத்தா முதுநிலை மருத்துவ மாணவி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடெங்கும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகளும் ஒவ்வொரு நாளும் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய தகவல்களையும் நாடே உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. அதே வேளையில் தினமும் செய்திகளில் ஒரு பாலியல் வன்புணர்வு சம்பந்தமான ஒரு செய்தியை பார்க்கும்போது அதை சாதாரணமாக கடந்து போகிற மனநிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டு விட்டார்களோ ஒரு அச்சம் ஒரு பக்கம் எழ, மற்றொரு பக்கம் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்ட ஒரு பெண் இந்த அளவுக்கு கொடூரமான முறையில் கொல்லப்பட்டால் மட்டும்தான் அது மேல இவ்வளவு வெளிச்சம் பாய்ச்சப்படுமா அப்படின்ற ஒரு சோகம் கலந்த ஒரு கேள்வியும் இங்க எழாமல் இல்லை. பட் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இதில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை வரும் காலங்களில் இந்த துணிச்சல் வேற யாருக்கும் வந்து விடாமல் பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு பொறுப்பும் கலந்திருக்கிறது என்பதற்கு மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இதை முறையாக கையாண்டதா மேற்கு வங்க அரசு அப்படின்ற ஒரு கேள்விதான் இங்கே மேலோங்குது. ஒரு பெண் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மாநிலத்தில் மற்றொரு பெண்ணுக்கு இந்த மாதிரியான ஒரு அவலம் நடக்கும்போது அங்கு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை மற்ற மாநிலங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக அமைந்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி இருந்ததா? தவறான முன்னுதாரணமாகத்தான் மாறிக்கொண்டு இருக்கிறது என்ற குற்றச்சாட்டுகள் மேற்கு வங்க மாநிலத்தில் மிக பலமாகவே முன்வைக்கப்படுகின்றன. யார் தரப்புல இருந்து? பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய பெற்றோரே மேற்கு வங்க மாநில அரசுக்கும் அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி மீதும் தங்களுடைய அவநம்பிக்கையை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அவங்க மட்டும் இல்லை, கொல்கத்தா உயர்நீதிமன்றமும் இதே அவநம்பிக்கையை வெளிப்படுத்தி தங்களுடைய ஆட்சேபனையும் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் கொல்கத்தா மாநகர போலீசாருக்கு எதிராகவும் அம்மாநில அரசுக்கு எதிராகவும். அதனைத் தொடர்ந்துதான் சிபிஐக்கும் இந்த விசாரணை கைமாற்றப்பட்டது. இவங்களோடு சேர்த்து டெல்லி நிர்பயா வழக்கை நம்ம அவ்வளவு எளிதில் மறந்துவிட முடியாது. நிர்பயாவுடைய தாயாருமே கூட மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜிக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை முன்வச்சு நீங்க பதவி விலகிடுங்க தயவு செஞ்சு என்ற அளவுக்கு கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. மருத்துவ மாணவி எந்த அளவுக்கு குரூரமான முறையில் கொல்லப்பட்டிருக்கிறார் என்பதை உடற்கூறாய்வு உறுதி செய்திருக்கும் இந்த சூழலில் தான் இந்த வழக்கின் ஆரம்பத்திலிருந்தே அம்மாநில காவல்துறையும் அம்மாநில அரசும் எந்த அளவுக்கு இந்த விவகாரத்தை மோசமாக கையாண்டாங்க என்பதை உணர்த்தும் விதமாக பல்வேறு கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. அதில் முதல் கேள்வி, இந்த மாணவியுடைய உடல் எந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டது என்பது குறித்து நம்ம செய்திகளில் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். அதாவது 90 டிகிரி ஆங்கிள் அவங்களுடைய கால்கள் விரிக்கப்பட்ட நிலையில் அவங்களுடைய பிறப்புறுப்பு சேதப்படுத்தப்பட்ட நிலையில தான் அவங்களுடைய உடலானது கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் போலீசார் தரப்புல இருந்து மாணவியோட பெற்றோருக்கு கால் பண்ணப்போ என்ன சொல்லியிருக்காங்க? முதல் கால் வந்தபோது உங்க பொண்ணுக்கு இங்கே கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாவது கால் வந்தப்போ தான் உங்க பெண் இங்கே மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் ஒரு அறையில் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லி தான் அவங்களை அழைச்சிருக்காங்க. அவங்க பெண்ணுக்கு என்ன நேர்ந்தது என்பது குறித்த முழுமையான தகவல் ஆரம்பத்தில் அவங்களுடைய பெற்றோர்களுக்கு சொல்லப்படவே இல்லை. அடுத்தது பெண்ணின் பெற்றோரும் உறவினர்களும் அங்கு வந்த பிறகு அவங்களுடைய மகளுடைய உடலை அவங்க பார்க்க அனுமதிக்கப்படவில்லை. பல மணி நேரம் அவங்க காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு கொடூரமான சம்பவம் அந்த பெண்ணுக்கு நிகழ்ந்திருக்குன்னும் போது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையுடைய அந்த பிரின்சிபலோ இல்லை மூத்த மருத்துவர்களோ அவங்க பெற்றோர்களை சந்தித்திருக்க வேண்டும். ஆறுதலாக 4 வார்த்தை பேசியிருக்கணும், என்ன நடந்ததுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும். ஆனால் அதற்கான எந்த ஒரு முயற்சிகளும் நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. என்ன நடக்கிறது என்றே தெரியாமல் அங்கே பெற்றோரும் அந்த மாணவியோட உறவினர்களும் அங்கு காக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இந்த மாதிரியான ஒரு கொடூர சம்பவம் அரங்கேறி இருக்குன்னா அந்த பிரின்சிபல் தான் எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகள்லாம் முன்னின்று எடுத்திருக்க வேண்டும். ஆனால் அவருடைய நடவடிக்கைகள் தான் இங்கே முதன்மையான விமர்சனத்திற்கே உள்ளானது. டாக்டர் சந்தீப் கோஷ் இந்த விவகாரத்தை எப்படி கையாண்டார் என்பது ஒரு தவறான முன்னுதாரணமாக இருக்கிறது. என்ன பண்ணார்? இது சம்பந்தமான பிரஸ் மீட்டில் மாணவியுடைய அடையாளத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார், மாணவியோட பெயரை பயன்படுத்தியிருக்கிறார். ஒரு பாலியல் வன்புணர்வு சம்பந்தமான கேஸ் எடுத்துக்கிட்டோம்னா அது மீடியாவும் சரி பொதுவில் இருப்பவர்களும் சரி சம்பந்தப்பட்ட பெண்ணுடைய எந்த ஒரு விவரத்தையும் வெளியில் சொல்லக்கூடாது. அதை மீறி இருக்கிறார் அந்த பிரின்சிபல் டாக்டர் சந்தீப் கோஷ். அதுவே சமூக ஊடகங்களில் அந்த பெண் தொடர்பான தகவல்களை வெளியிட்ட 200க்கும் மேற்பட்டோர் மீது காவல்துறை நடவடிக்கை எடுத்த நிலையில் சம்பந்தப்பட்ட இந்த பிரின்சிபல் டாக்டர் சந்தீப் கோஷ் மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இது அவர் மீது இருக்கக்கூடிய முதல் குற்றச்சாட்டு. ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படின்றது அதுக்கு பின்னாடி தான் தோண்ட தான் நிறைய தகவல்கள் வெளிவந்தது. டாக்டர் சந்தீப் கோஷ் ஏற்கனவே பல விமர்சனங்களுக்கும் பல நடவடிக்கைகளுக்கும் உள்ளான ஒரு நபராகத்தான் இருந்திருக்கிறார். அவர் இந்த ஆர்ஜி கர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரின்சிபலா வந்த பிறகு 3 முறை பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். பணியிட மாற்றம் செய்யப்பட்டு மீண்டும் இந்த மருத்துவக் கல்லூரிக்கு அழைத்துக் கொள்ளவும் பட்டிருக்கிறார் 3 முறை. ஸோ
ஏன் மாநில அரசு இவர் மீது இவ்வளவு கரிசனம் காட்டுகிறது? எந்த அளவுக்கு இவர் மாநில அரசோடு நெருக்கமாக இருந்தால் மீண்டும் மீண்டும் அவருக்கு இந்த வாய்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது? இந்த சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்த பிறகு அவர் தன்னுடைய பணியை ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் புதுசா ஒரு பிரின்சிபலை அப்பாயிண்ட் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி ஏன் மாநில அரசு இந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற ஒரு கேள்வியை எழுப்பி இருப்பது ஊடகங்கள் இல்ல, கொல்கத்தா உயர்நீதிமன்றம். இந்த டாக்டர் சந்தீப் கோஷ் மேல லஞ்சம், ஊழல், மாணவர்களை தாக்கினார்னு பல புகார்கள் கடந்த காலங்களில் வந்திருக்கு. அதையும் மீறி மாநில அரசு ஏன் அவரை பொத்தி பொத்தி வச்சுட்டு இருந்திருக்கு என்ற கேள்வியை வலுவாக முன்வைத்திருக்கிறது கொல்கத்தா உயர்நீதிமன்றம். ஆனா இதுக்கும் அம்மாநில அரசிடமும் அம்மாநில முதலமைச்சரிடமும் எந்த ஒரு பதிலும் இல்லை. இதையெல்லாம் தாண்டி பலத்த கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அந்த மருத்துவ மாணவி சடலமாக கண்டெடுக்கப்பட்ட அந்த செமினார் ஹால் இருக்கு இல்லையா, அதை இடிச்சிட்டு அந்த இடத்துல பெண்களுக்கான கழிவறையை கட்டுவதற்கான பணிகளை முன்னெடுக்க முயற்சி செஞ்சது அந்த மருத்துவக் கல்லூரி நிர்வாகம். இது அங்க பலத்த அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. சாட்சியங்களை அழிப்பதற்கான ஒரு முன்னெடுப்பாகத்தான் இதை பார்க்க முடியும் என்று நீதிமன்றமே சொல்ற அளவுக்கு அவ்வளவு மோசமாக அம்மாநில அரசு இந்த விவகாரத்தை கையாண்டது. இதையெல்லாம் தாண்டி உயிரிழந்த மருத்துவ மாணவிக்கு ஆதரவாக அந்த வளாகத்தில் சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த போராட்டத்தில் தேவையில்லாத சில நபர்கள் கலந்து கொண்டு அதை கலவர பூமியாக மாற்றி அந்த வளாகம் சூறையாடப்பட்டிருக்கிறது. இதில் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சம்பவம் நடந்ததாக சொல்லப்படக்கூடிய அந்த செமினார் ஹால் அந்த பகுதி வரைக்குமே கூட இவர்கள் சென்றிருக்கிறார்கள் என்று அதிர்ச்சிகர தகவல் வெளியாகி இருக்கிறது. அப்போ அங்க பணியில் இருந்த செவிலியர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவ்வளவு பெரிய கலவரம் நடந்து கொண்டிருக்கும் போது எங்களுடைய பாதுகாப்புக்கு எந்த காவலரும் வரவில்லை, மூத்த மருத்துவர்கள் யாருமே இங்க இல்லை அப்படின்னும் போது எதனை அடிப்படையாக வைத்து இந்த போராட்டக்களம் கலவர பூமியாக மாற்றப்பட்டது? இதற்கு பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்ற பலத்த சந்தேகத்தையும் இது எழுப்பியிருக்கிறது. இதற்கு பின்னணியில் இருந்தது இடதுசாரிகளும் பாஜகவினரும் தான் என்று அம்மாநிலத்தையாலும் திரிணாமுல் காங்கிரஸ் அரசு சொல்ல, இது திரிணாமுல் கட்சிக்காரர்களே செய்யக்கூடிய சித்து விளையாட்டு தான் என்று பாஜக பதில் குற்றச்சாட்டு வைத்திருக்கிறது. ரொம்பவே சென்சிட்டிவான இந்த வழக்கை மம்தா பானர்ஜி தலைமையிலான அரசு கையாண்டு வரும் விதம் கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்பட்டு வருகிறது. கேள்வி எழுப்புபவர்களை எல்லாம் தொடர்ந்து பதில் விமர்சனத்தை எப்படி எழுப்பலாம்? எதிர்க்கட்சிகள் இருந்தால் கேள்வி எழுப்பத்தான் செய்வார்கள், பொதுமக்களும் கேள்வி எழுப்புவார்கள். அதற்கு பதில் சொல்ல வேண்டியது அம்மாநில அரசுடைய கடமை, அம்மாநில முதல்வருடைய கடமை என்பதை மம்தா பானர்ஜி உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களுடைய கருத்து மட்டும் இல்லை, ஒரு சாமானியனுடைய கருத்தாகவும் இருக்கிறது. மாற்றம் நிகழுமா? உரிய நீதி கிடைக்குமா? பொறுத்திருந்து பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.